பரம் கொண்ட உமைமலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் இந்தன் கண்ணை விட்டு நீங்காதே. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் நான் பிஞ்சலேன். பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. மாதா பிதா குரு தெய்வம் இங்கு எனக்கு எல்லாம் நீதான். என்னை விளக்கல் நீதி என்றால் ஆதாரம் வேறு உணர்கிறேன் பழனி வித்தகா. வெவ்வனையை நீதி செயல் வேண்டும் என்றே நேர்ந்து. பண்டு விண்ணோர் குலம் வாழ பிறந்து பழனியிலோர் கண்டுடன் நின்று விளையாடும் ஆண்புடை சற்குரவன் கண்டு தொழுது வழிபாடு நெஞ்சு கருதும் உண்மை தொண்டு செய்வாருக்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். எல்லாம் அல்ல ஞானவே வடிவான தண்டமல் கடவுள் தண்டவாணி கடவுளுடைய இன்னருளையும் அருட்குருநாத ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் மகான் வண்ணாச்சலம் தண்டவாணி சுவாமிகளுடைய குருவருள் முன்னின் தருள நமது முருகவேல் பன்னீர் திருமுறை ஆய்வு மையமானது அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த அருட்பணுவல்களை அன்பர்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இணைய வழி வகுப்பானது தொடர்ந்து நடாத்தி வருகிறது. அதிலே ஒரு அங்கமாக சுவாமிகள் அருளி செய்த பிற நூல்களையும் அன்பர்கள் படிக்க வேண்டும் என்பதன் பொருட்டு அனுபூதி அலங்காரம் அந்தாதி வகுப்பு விருத்தம் முதலியவற்றையெல்லாம் இந்த திங்கள்தோறும் சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே முதல் நூலாக நாம் எடுத்தது சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அனுபூதி. முருகவேல் 10ஆம் திருமுறையாக இந்த நூல் திகழ்கிறது. இந்த பகுதியிலே இறுதி பகுதி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முன்னால இதற்கு முந்தைய வகுப்பிலே அருணகிரிநாத சுவாமிகள் 40 பாடல் வரை பல கூறுகளாக பங்கிட்டு மனதை முன்னிலைப்படுத்தி முக்தி நிலையை வேண்டி ஆண்டவனுடைய அருட்கருணையை உயர்ந்து ஆசிகள் அறந்து அகந்தை நீங்கி விலைமாதர்கள் கொண்ட மையல் விலகி வேள் வரவாமையை பாடினார். 41வது பாடலிலே சாகா நிலை பெற முருகவேலினுடைய பெரும் கருணையை வேண்டுகின்றார். பாடல் 41 நம்ம புத்தகம் வச்சிருக்கவங்களுக்கு 27வது பக்கம். முருகாசரணம். முருகாசரணம். சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவ ஞானோபதேசிகனே. சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவ ஞானோபதேசிகனே. முருகாசரணம். முருகாசரணம். 41வது பாடல்ல சுவாமி வென்றார். முருகா, யமனிடத்திலிருந்து என்னை நீ காப்பாற்று, சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. வாகான்னா அழகனேன்னு பொருள். முருகான்னா சுவாமியுடைய பெயர் முருகப்பெருமான். மயில் வாகனனை மயிலை வாகனமாக உடைய பெருமானே. யோகா யோகிகளுக்கெல்லாம் தலைவன் யோகீசன்னு பேரு முருகப்பெருமானுக்கு உண்டு. சிவஞான உபதேச தேசிகா, சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவன் உபதேசம் செய்யக்கூடியவன். நமனார் கலகம் செய்யும் நாள் சாகாது என சரணங்களிலே காகா என்று படிக்கிறது. நமனார் கலகம் செய்யும் நாள்னா யமன் என் உயிரை பறித்து கொண்டு போகக்கூடிய அந்த இறுதி நாள், அந்த கடைசி நாள். அடியேன் இறந்து போகாதபடி என்னை சரணங்களிலே உனது திருவடிகளிலே தங்கும்படி நீ காத்தருள வேண்டும். யோகச்சாரியனை சிவஞானத்தை உபதேசித்து அருளக்கூடிய குருவே, முருகவேலே, மயிலில் ஆரோகணம் செய்பவரே, யமன் என் உயிரை கொடுபோக முயலும் போது அடியேனை காத்து உனது பாதார விந்தங்களில் நித்தியமான பெருவாழ்வு அருள வேண்டும். இந்த யோகம் என்பது 3 வகையாக பொருள் கூறலாம். யோகத்திற்கு ஆதார நிலையாக இருப்பது குண்டலினி. அந்த முருகனே குண்டலினி சக்தியாக இருக்கின்றான் என்று கந்த சஷ்டி கவசத்திலே சொல்லுகின்றார். குண்டலியாம் சிவ குகன் வருக என்ற அடியில் நம்ம பார்க்கலாம். 2வது பொருள், முருகன் சித்தர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தான், அவனால் அவனை யோகாச்சாரிய மூர்த்தின்னு சொல்றான். 3வது சொல்லப்படக்கூடிய பொருள் என்னன்னா, யோகம் என்றால்
நலன்களை கொண்டவன் பொருள். ஆக முருகன் யோகக்காரன் என்பதை சுவாமி எங்கு சொல்றார்? உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோதன நீலை என்றார். அதுதான் யோக இதன். ஆக சிவனுக்கு உபதேசம் செய்த அதே ஞான வார்த்தையை எனக்கும் உபதேசம் செய்து அருள வேண்டும் என அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடத்துல வென்றார். அதை பூர்வதமாகத்தான் இந்த பாடலை அவர் நமக்கு வைக்கிறார். மார்க்கண்டேயன் யமனிடமிருந்து விரட்டி அடிச்சது சிவபெருமான். கந்தசாமியிடம் பெற்ற உபதேசத்தால் நாம் எல்லாரும் யமனை அடித்து விரட்டலாம். யமபடரை மேவும் முறை உபதேச வானை எமது பகை தீரணியும் அருள்வாயனு சாமி சொல்றார். நித்திய வாழ்வு என்பது சாவுக்கு பிறகு மீண்டும் உயிர் பிறக்கும். இதுக்கு அப்பாற்பட்ட நிலையை கேட்கிறார். அந்த அப்பாற்பட்ட நிலைதான் சிவயோகத்தை தரக்கூடிய நிலை. அந்த உபதேசத்தை தந்தருள வேண்டும். சாகாதி எனை சரணங்களிலே, அந்த சாகாதி எனை சரணங்களிலே என்பது சிவஞானத்தை கொடுத்து நித்திய வாழ்வு அளிப்பது. அந்த சிவகாயத்தை பெறும் பொழுது என்னை காப்பாற்றுவதற்கு முருகவேல் வந்து நிற்கிறான். அப்ப எவனா இருந்தானே எவனா இருந்தானே அப்படி எவன் வரும் பொழுதும் இறைவனுடைய திருவுருளானது நம் முன் நிற்கும் பொழுது வேற யாரும் நம்மை நெருங்கி நம்முடைய ஆன்மாவிற்கோ எந்த விதமான ஊரும் செய்ய முடியாது. அதான் சுவாமி இந்த பாட்டை சொல்றார். எல்லா யோகங்களையும் அடைந்தவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சிவஞானத்தை உபதேசிக்க குருவாக இருக்க வேண்டும். அப்படி குருவாக வந்து சாகா வரம் தந்து உன் சரணங்களிலே சாயுஜ்ய நிலையை அருள வேண்டும். மேலும் யமன் என்னுடைய உயிரை கொண்டு போக வரும்போது நீ எப்படி வரணும்ன்றார். மயில் மேல வந்து யமனிடத்திலே, இவன் நம்மால், இவன் என் அடியவன், இவனை உன் உலகத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டாம், இவன் இரவான் பிறவான், இவனை விட்டுவிடு, இவனை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று முருகன் சொல்லுவார். விராலிமலை பாட்டு, திருச்செந்தூர் பாட்டனா இருக்கு. அந்த மரளியோடு உகந்து மனிதன் நமது அன்பன்ற சந்தபசிதனை என்ற பாடல்ல சொல்றார். தொடராய் மரளியே நீ என்ற சொல்லாகி வரும் கொல் சொல் அப்படின்னு விராலிமலை திருப்பூர்ல சொல்றார். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மயிலை வாகனமாக உடைய அழகிய இளைய பெருமாள் யமனுடைய பாசக்கயிறு வீசி என்னை பற்றும் பொழுது அந்த நாளில் அடியேன் இரவாதபடி உன்னுடைய திருவடியில் தாங்குமாறு அருள வேண்டும் என்று வென்றார். முருகாசரணம். 42வது பாடல். முருகவேல் கையில் ஏந்தியருளிய ஞானவேலின் திறத்தை உரைக்கிறார். முருகாசரணம். முருகாசரணம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுற கோடுரை சிந்தையும் மற்றறிவற்றறியாமையும் மற்றதுவே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுள கோடுரை சிந்தையும் மற்றறிவற்றறியாமையும் மற்றதுவே. முருகாச்சரணம். பழம் பாடல் ஒன்று. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பாலும் தேனும் உடலுக்குருதி, வேலும் மயிலும் உயிருக்குருதி. இதுதான் பாட்டு. இதுல ஒரே நிமிஷம். பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி என்பது பாடல். இதுல 2வதா இருக்கிற இந்த 2 அடியை நம்ம பெருமக்கள் எடுத்து விட்டார்கள். என்ன காரணம்னு தெரியல. ஆக இந்த உடலுக்கு உறுதியை தருவது பாலும் தேனும். அதனாலதான் அவையார் சொன்னார், பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் 3ம் தா அப்படின்னு. அந்த பாலும் தேனும் இந்த உடலை உறுதி செய்யும். அதுபோல இந்த உயிரை உறுதி செய்வது வேலும் மயிலும் உயிருக்கு துணையாக வரும். இந்த வேலினுடைய மேன்மை. வேலை வணங்குவதே வேலைன்னு ஒரு நூல் பண்ணோம். வேலை வணங்குவதை விட நமக்கு வேற என்ன வேலைன்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். அப்படி அந்த வேலை வணங்க வேண்டும். அந்த வேலை உடைய செவ்வேளான முருக வேலை
எந்த வேலையும் நினைக்க வேண்டும் என்பதுதான் பாடலினுடைய கருத்து. அந்த ஞான வேலையினுடைய திறத்தை எல்லாம் இந்த பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார். குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்ந்திடலும். குறியை என்றால் நினைக்கக்கூடிய பொருள், தியானிக்கப்படக்கூடிய பொருள். குறியாது குறித்து, குறியாதுன்னா காலம், குறித்துனா இடம். அங்க தியானிக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை இடம் காலம் முதலியவை எல்லாம் பற்றி நினைத்து அவனை தியானித்தால் அறியும் நெறியை பசு வாசஞானங்களை விட்டு பதிஞானத்தால் உண்மையை அறியும். அந்த அறியக்கூடிய வழியை தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய கடவுள் நிகழ்த்திடலும் அப்படின்னா. அது என்ன நிகழ்த்திடலும்னா, குருவாக வணக்கம் வந்து ஐயா. உன் உள் நின்று உணர்த்தி விடுவான். உலகோடு தெரிவு அற்று இந்த உலகத்தாரோடு நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நீங்கி உரையற்று சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றது வேண்டும். அப்படி இறைவன் வாச பசு ஞானங்களை எல்லாம் விட்டு எந்த ஒரு ஆன்மா முருகவேளை தியானிக்கப்படக்கூடிய பொருளை தியானித்து அறியும் நெறியை அறிகின்றதோ அந்த ஆன்மாவிற்கு தனிவேளை ஒப்பற்ற வேலாயுதத்தை தன் கையிலே ஏந்தி எல்லக்கூடிய சுவாமி குருவாக வந்து நிகழ்த்துவான், ஞானோபதேசம் செய்வான். அப்படி ஞானோபதேசம் செய்யப்பெற்ற ஆன்மாவானது இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய பற்றெல்லாம் நீக்கும். அதான் சொல்றார், உலகத்தோடு செறிவற்று உரையற்று சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. வாக்கு மனமெல்லாம் அற்று போகும். உலகத்தாரோட நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் அற்று போகும். நினைக்கக்கூடிய நினைப்பு அற்று போகும். சுற்றி அறிகின்ற அறிவும் அற்று போகும். அறியாமையும் முற்றிலும் அற்று போகும். இவ்வளவையும் செய்வது யார்? ஒப்பற்ற வேலாயுதத்தை கொண்ட இறைவனான முருகவே உயிரினிடத்திலே கருணை கூர்ந்து செம்பொருளை சொல்லாமல் அந்த உயிருக்கு உண்டான குற்றங்களை எல்லாம் நீக்கி குணமெனக் கொண்டு உபதேசம் பல செய்து இந்த உயிர்கள் உலக பசு பாசங்களிலிருந்து நீங்கி சிவகதியை வாழ்வை பெறுவதற்காக இந்த இறைவன் அருளி செய்கின்றான். அவனுடைய உபதேசத்தினாலே பெறப்படக்கூடியவை அறிவு நீங்கும், அறியாமை அகலும், நினைப்பு வாக்கு இவையெல்லாம் அற்று போகும். அத்தகைய மேலான வாழ்வை தரக்கூடியவன் ஞானவேளை தன் கையகத்தே வைக்கக்கூடிய சம்பு. மௌன உபதேச சம்புன்னு சொல்றார். சொல்ல முடியாத ஒன்றை சொல்லாமலே சொன்னது. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்பது பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல். அப்படி சும்மா இரு என்ற அந்த சொல்லை கேட்ட சுவாமி அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றார். அந்த மெய்யான வாழ்வை பிறப்பதற்கு முத்தி நிலையை அந்த ஆன்மா அடைய விரும்புகின்ற நேரம் இறைவனுடைய கருணையினால பல இடங்கள்ல சுவாமி சொல்ற நீர்வசன பிரசங்க குருநாதான்னு குறிப்பிட்ட முருகன் உபதேசம் செய்தால் மட்டுமே அந்த ஆன்மா முக்தி அடையும். அறிவும் அறிதத்துவமும் அபரிமீத வித்தைகளும் அரியணை இமைப்பொழுதின் வாழ்வித்த வேதியனும் வேடிச்சிக்காரன் வகுப்புல சொல்லுவார். அப்படி நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தேன் இவ்விட்டதும் உடம்பேன்னு அலங்காரத்துல சொல்லுவார். அப்ப இந்த பிறவியிலே இறைவனோடு கலந்து ஜீவன் முக்தர்களான ஞானிகள் அவர்கள் எல்லாம் உடல் உலகம் சுற்றம் செல்வம் போன்ற விஷயங்களிடத்திலே எல்லாம் தள்ளி நிற்பார்கள். அற்று போகக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். அவர்கள் இறைவனோடு தத்துவமிசின்னு சொல்லுவாங்க. அத்துவிதமாக ஒன்றாக கலந்து நிற்றல் அந்த நிலைக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடலை நமக்கு சுவாமி சொல்றார். முருகாசரணம் 43வது பாடல். முருகாச்சரணம். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. முருகாச்சரணம்.
முருகா சரணம். சாமி சொன்னார்ல, சும்மா இரு சொல்லற. அந்த சொல்லற என்ற ஆனந்த மௌனம் அனுபூதி பெற்ற நிலை. தூசு ஆம் மணியும் துகிலும் உமைவாள் நேசா. தூய்மையான இரத்தின மணிகளும் ஆடைகளும் அணிகின்ற வள்ளி தேவியின் நேசானா காதலனே, முருகா முருகப்பெருமானே, நினது அன்பு அருளால் நீ காட்டிய அன்புடன் கூடி அருளினால் ஆசா நிகழம் ஆசையாகிய விளக்கு துகளாகின பின் தூள் தூளாக பொடி பொடியான பிறகு பேசா அனுபூதி பிறந்ததுவே. மோன நிலையை கூடிய அனுபூதி நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்றான். தூய மாணிக்க மாலையையும் அழகிய ஆடைகளையும் அணிந்திருக்கும் வள்ளி நாயகனே, இளமையும் அழகும் உடையவனே, உமது பெரும் கருணையின் காரணமாக ஏற்பட்ட திருவருளால் ஆசை என்கின்ற தொடர் சங்கிலி அற்று தூள் தூளாக போயின. நான் மோன நிலையை அடைந்து விட்டேன். இதுவே எனது அனுபூதியாகும் என்று சொல். அகமதை எடுத்து சேமம் இதுவென் கருடைய நினைத்து நாளும் உடலும் உயிர் விடுவித்து மனமுருகி அளித்த பாதம் அருள்வாயன்னு சொல்லு. தூசா மணியும் துகிலும் என்பதனுடைய உட்கருத்து என்ன தெரியுமா? ஞானம், வைராக்கியம், பக்தி என்ற ஆபரணங்களை பூண்டு முருகன் அடியார்களை அது நினைவுபடுத்தி. இந்த மௌனம் என்பது ஞானத்தினுடைய வரம்பு, உச்சகட்டம், சமாதி அனுபவிக்கக்கூடியது. இந்த மௌனத்தை முன்பாட்டில் திரிபுடரி என்று அவர் சொல்லுவார். திரிபுடரி அற்ற இடத்திலே பேச்சுக்கே இடம் கிடையாது. இது பேசா அனுபவம். அகர முதலென தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல்ல இந்த மௌன மந்திரத்தை சுவாமி சொல்றார். சிலர் கருத்துப்படி பேசா அனுபூதி என்று சொன்னதனால் இந்த 43வது பாடலோட அனுபூதி முடிந்திருக்கு. பின்னால உள்ளதெல்லாம் எந்த புண்ணியவானோ சேர்த்தது. அந்த அமரர் அதுக்குரிய கீவா ஜெகநாதன் சொல்லுவார், இந்த அனுபூதி நூலுக்கு ஒரு உரை எழுதியிருக்கார். ஒருவன் நல்ல விருந்து உண்ட பிறகு நிம்மதியாக உறங்குவான். அவனுக்கு ஒரு இனிமையான சுகம் வரும், ஏப்பெல்லாம் உண்டாகும். அப்படி இன்ப ருசியை தருவது போல அனுபூதி நிலையிலே ஒரு எதிரொலியாக மீதமுள்ள இந்த 7 பாடல்களும் இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஆனா பலர் கருத்தோட இந்த 43வது பாடல்லே அனுபூதி பிறந்ததுவேன்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லி என்ன இப்படி பிறந்ததோடவே இதோட முடியும். இருப்பினும் இந்த பாடல் 7 பாடலும் எஞ்சிருந்து அந்த சொன்ன அனுபூதிக்கு எதிரொலியாக இவை மிளிர்கின்றது என்று சொல்றாங்க. மீண்டும் விளக்கம். தூய்மையான ரத்தினம், முத்து, பவளம் இவற்றையெல்லாம் அணிந்த உயர்ந்த ஆடைகளை அணிகின்ற வள்ளிக்கு பிரியமானவன் முருகவேல். அந்த முருகவேலோடு அன்புடன் கூடி அவன் செய்த அருளினாலே ஆசை ஆகிய சங்கிலி பொடி பொடியாக துகள்பட்டு அழிந்து பின்னர் பேசா அனுபூதி நிலை எனக்கு பிறந்ததுன்னு அருணகிரிநாதர் சொல்ற. முருகவேலினுடைய கலையில 44வது பாடல்ல போற்ற முருகா சரணம். முருகா சரணம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுடர்மா முடிவேதம் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுடர்மா முடிவேதம் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. முருகா சரணம். முருகன் திருவடி தந்தான் அப்படின்னு சாமி சொல்றார். சாடும் தனிவேல் முருகன் சரணம். சாடும் பகைவர்களையும் மாய மலங்களையும் அளிக்கின்ற தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய வேலாயுத கடவுள் சரணம். அவன் திருவடிகள் வீடும் முத்தித்தலம். சூரர் மாமுடியும் தேவர்களுடைய சிறப்பான தலைகளிலும்
வேதமும் வேதங்களிலும் வெம்காடு புனமும் கமலும் வள்ளி வாழ்ந்த வெப்பமான காடாதான் வெம்காடு. திணை புனத்திலும் மணக்கும்படி விளங்கும் கடல் சூடும் படி தந்தது. அத்தகைய திருவடிகளை என் தலைமேல் சூடும்படி தந்தது கருணை. சொல்லும் அதோ அதை நான் எப்படி சொல்ல முடியும், முடியாதுன்னு சொல்றார். மோட்ச வீடும் தேவர்கள் தலையில் உள்ள கிரீடமும் 4 வேதங்களும் சூடுகின்ற காடும் நறுமண வீசும் திணைப்புணமும் இவற்றிலெல்லாம் திருவடியை வைத்த இறைவன். போர் செய்யக்கூடிய ஒப்பற்ற வேலாயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவன் எனக்கு புகலிடமாக தந்து அவனுடைய திருவடியை என் சிரத்தின் மேல் சூட்டும்படி தந்தான். அந்த கருணையை நான் வாய்விட்டு சொல்ல முடியுமா? முருகவேலனுடைய கருணை, அவனுடைய திருவடி பட்ட இடங்களை எல்லாம் வரிசையாக கூறுவார். மோட்ச வீடு வேறல்ல, அவனுடைய திருவடி வேறல்ல என்பதை சீர்வாத வகுப்புல சுவாமி அழகா சொல்லுவார். உயரமரர் மணிமுடியில் உறைவதும் இங்கு சுரர் என்று முடிகின்றதும் வேதங்களுக்கும் முருகனுடைய சம்பந்தத்தால் பவித்திரமானதை சதுர்மறையின் முதல் நடு முடிவில் மணனாறு சீரடியே என்று நமக்கு சாமிகள் காட்டுகின்றார். ஆக மேன்மைமிக்க மாணிக்கவாசகர் சொல்லுவாரே திருவம்பாவையில இதே கருத்தை, மேன்மை அடைகின்ற என்ற வீட்டு பொருளை இறைவனுடைய கல் தான் திருவடி, அதான் வீட்டு இன்பம். இறைவனுடைய திருவடிகளே ஆதியும் அந்தமும், அவையே சித்தி முதலான ஐந்தொழில்கள் எல்லாம் செய்கின்றது. மாணிக்க சுவாமி எங்க சொல்வார் தெரியுமா? திருவம்பாவையில கடைசி பாட்டுல இதை பார்க்கலாம். ஆர்வம் உள்ளவங்க போய் அங்க போய் படிச்சுக்கங்க. மாணிக்கவாசக சாமியோட அருணகிரிநாதரை பொருத்தி பார்த்தோம்னா பல இடங்கள்ல ஒருமித்த கருத்துக்களை 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அக்ரூர்களையும் ஆன்மாக்களையும் மலமாயை வினை ஆகியோரையும் பகையில அளிக்க வல்ல ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய முருகவேல், அந்த முருகவேலனுடைய பாத மலர்கள் வீடு பேற்றையும் தேவர்களுடைய தலைகளிலும் வேதங்களிலும் வள்ளி நாயகி வாழ்ந்த திணைப்புணத்திலும் கமல் என்றது. முருகனுடைய காலடி எங்கெங்கெல்லாம் பட்டுச்சுன்னு சொல்றார். அந்த திருவடி அடியே என்னுடைய முடியிலே சூட்டி கொள்ளுமாறு அந்த பரமன் அருளி செய்தான். அவனுடைய கருணையை நான் என்ன என்று சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்றார். அது சொல்லுக்குள் அடங்காது. முருகாசரணம் 45வது பாட்டுல மெய்ப்பொருளை வேண்டல், மெய்ப்பொருள் காண்பதறிவின் வள்ளுவப்பெருந்தை சொல்வது போல உண்மை பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உணரக்கூடியதை சொல்றார். உன் நிலையை உணர்ந்து. அற்புதமான பாடல் முருகாசரணம். முருகாசரணம். கரவாகிய கல்வியுள கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ புறவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணே. கரவாகிய கல்வியுள கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணே. முருகாசரணம். முருகாசரணம். கரவு ஆகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ தாம் கற்ற கல்வி பிறருக்கு கற்றுத்தராமல் ஒளித்து வைத்துக் கொள்ளும் குருமாறுகளிடம் சென்று அந்த கல்வி ஞானத்தை நான் யாசிக்காத வண்ணம் உண்மை பொருளை உபதேசித்து அருள்வாயே. உடச்சு சொல்றார் பாருங்க சுவாமி. படிச்ச கல்விய வேற யாருக்கும் சொல்லி கொடுக்காம தன்னகத்திலே ஒளிச்சு வச்சுக்கிட்டு சிலர் இருப்பாங்க. அவங்க இடத்துல சென்று அந்த கல்வி ஞானத்தை நான் யாசிக்கா வண்ணம், இரவானா பிச்சை எடுக்காது, நான் பிச்சை எடுக்காத வண்ணம் மெய்ப்பொருளான உண்மை கல்வியை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும். புறவா குமரா குளிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரான்னு சொல்லு. சர்க்குருநாதனே, குமரனே, அது என்ன குளிசாயுதம், வஜ்ரப்படைன்னு பொருள். வஜ்ரப்படையை உடையவனே, குஞ்சரவா, குஞ்சரம் யானை,
எந்த யானை? தெய்வ யானை. தெய்வ யானைக்கு நாயகனே, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவ யோகத்தை அருள்பாலிக்கும் கருணாமூர்த்தியே. இப்படி படிங்க. சர்க்குருநாதா, குமரா, வஜ்ரப்படையை உடையவனே, தெய்வ யானைக்கு நாயகனே, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தை அளிக்கும் கருணாமூர்த்தியே, கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒளித்து வைக்கக்கூடிய குருநாதரிடத்திலே சென்று அந்த ஞான கல்வியை நான் யாசிக்காத வண்ணம் உண்மை பொருளை நீ எனக்கு தந்துள்ள வேண்டும். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தெனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தெனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. முருகாசரணம். முருகாசரணம். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தை ஆகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எங்களுக்கு பெற்ற தாயாகவும் எங்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய தந்தையும் நீந்தான். சிந்தைனா அடியேனுடைய மனம், ஆகுலம்னா கவலை, என்னுடைய மனதிலே ஏற்படக்கூடிய கவலைகளை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்டு கொண்டு அருள்வீராக. எனக்கு தாயாகவும் அருள் செய்யக்கூடிய தந்தையாகவும் இருப்பவனே, என்னுடைய மனக்கவலை எல்லாம் தீர்த்து ஆண்டு அருள் உருவீர். கந்த கடவுளே, கதிர்வேலவனே, ஒளிபடைத்த வேலாயுதத்தை கையில் உடையவனே, உமையாள் மைந்தனே, பராசக்தியின் திருக்குமரனே, குமரா என்றும் இளையவனே, மறை நாயகனே, வேதங்களுக்கு தலைவனே என்று பாடுகின்றார். கந்த சுவாமி தெய்வம், ஞான ஒளி வீசக்கூடிய வேலாயுதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய தெய்வம், பார்வதியினுடைய குமரன், வேதங்களுக்கு நாயகன், அவன் இளமையானவன், எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து கிருபை பாலிக்கக்கூடிய ஞான தந்தை. ஆகையால் என் மனத்துயரை எல்லாம் நீக்கி என்னை ஆட்கொள்வாய் என்று கேட்கிறார். முருகாசரணம். முத்தி சொல்லிட்டார். 47வது பாடல்ல முத்தி பெறுகின்றார். முருகாசரணம். முருகாசரணம். ஆராரையும் நீ ததன் மேல் இலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவருசு சிதைவேத்திமையோ கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆராரையும் நீ ததன் மேல் இலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவேத்திமையோ கூறா உலகம் குளிர்வித்தவனே. முருகாசரணம். முருகாசரணம். கதிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய இந்த இந்த பாட்டுல சாமி தத்துவங்கள் எல்லாம் வைத்து நமக்கு வழிகாட்டுறார். ஏன்னா முத்தினாலே இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறு ஆறு அதான் முன்னாலே சொல்லுவார். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை. ஆறு ஆறு 6 × 6 36.
நான் கடைசியில சொல்றேன். அந்த 36 தத்துவங்களையும் கடந்து அதன் மேல் அப்படின்னா அவற்றிற்கு அப்பாலாக உள்ள அனுபூதி நிலையை பெற்று அடியேன் பேறு பெறக்கூடிய நிலை பெரும் ஆறு உலகம். அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை நீ எனக்கு அருள வேண்டும். கோபித்து வந்த சூழ் சிதைவித்து சூரனை அழித்து இமையோர் உலகமெல்லாம் குளிர்வித்தவன் என்பத்தை எல்லாம் கூறி தேவர்களுடைய உலகத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுத்தியவன். இனத்துடன் வந்த சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களுக்கு சொந்தமான தேவலோகத்தை கொடுத்த சுவாமி. அந்த தேவர்கள் எல்லாம் மனம் கழிக்கும்படி அவர்களுக்கு அருள் புரிந்தவன். 36 தத்துவங்களை தாண்டி அதற்கு அப்பால் இருக்கும் 1008 இதழ் கொண்ட தாமரைகளிலே தங்கக்கூடிய வேற்றினை எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்று கேட்கிறோம். 36 தத்துவம் என்பது மாயையால் ஆன இந்த உலகம். இந்த ஆறின் மீதில் ஞான உபதேசம் அருள்வாய் என்று அந்த 36 தத்துவங்களை அந்த தத்துவங்களுக்கு மேலுள்ள பர வெளிகளில் என்னை கொண்டு சேர்ப்பாயே என்று சொல்லும். இந்த தத்துவங்கள் மாயையிலே இருந்து நமக்கு தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த உலகம் நாம் வாழக்கூடிய பிறக்கிறோம். அந்த பூமி, இந்த பூமியை சிவபெருமான் பிரம்மனை கொண்டு படைக்கின்றார். அவர் முதல் பொருளாக இருந்து பிரம்மன் நிமித்த காரணனாக இருந்து இந்த புவனத்தை படைக்கிறார். இந்த புவனம், இந்த புவனத்தின் மேல நம்ம உடல்ல கருவிகள், இந்த பூமியில பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, பஞ்சபூதம் இருக்குல்ல, நீர் நீர் என்ற தத்துவம், அந்த தத்துவம் விளங்குவதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் நீர் தத்துவம். இந்த 36 தத்துவங்கள்ல சிவ தத்துவம்னு ஒரு 5 வரும். நாதம், விந்து, சதாய்க்கம், ஈசாரம், ஈஸ்வரம் 5. சிவ தத்துவம் 5. வித்யா தத்துவம்னு 7 வரும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், அதுல இருந்து மனம், அதுல இருந்து சித்தம், புத்தி, அகங்காரம், அதுல இருந்து பொறிகள், புலன்கள், பஞ்சபூதங்கள், கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அது ஒரு ஆன்ம தத்துவம் 24 வந்துடும். எடுத்துக்காட்டா வாக்கு, மனம், காயம். இந்த உடலில இருந்து நம்ம வாயின் மூலமாக பேசக்கூடிய தொழில் அது வாக்கு. மனம் நம்முடைய மனத்தினால் சிந்திப்பது செயல், நாம் செய்யக்கூடிய வினை. இந்த எல்லா கருவிகளுக்கும் ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அது ஆதாரமாக இருந்து இயக்குகிறது. கரணங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. கண்ணுன்னா நம்ம புற தோற்றத்துல தெரிகிற கண் அல்ல. இந்த கண் அதனுடைய பயனான பார்த்தலை செய்வதை இயக்கக்கூடிய ஒரு தத்துவம். அந்த தத்துவ பொருள் இப்படி எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா உறுப்புகளுக்கும் உண்டு. பஞ்சபூதங்களுக்கு உண்டு. தீயை அடிப்படையாக கொண்ட தத்துவம். அந்த தீயினுடைய பண்பை பெறுவதற்கு உதவக்கூடிய சக்தி. இப்படி இந்த தத்துவமானது, இந்த பூமியானது 36 தத்துவங்களை காரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த 36 தத்துவங்களையும் கடந்தால்தான் இந்த பூமியை விட்டு இந்த ஆன்மா கடக்க முடியும். அந்த நிலையை கேட்கின்றார். தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை 36ஓட ஒரு 60 கூட்டினீங்கன்னா 96 வரும். இதுல எங்க சார் 60 கூட்டுறதுன்னா, இந்த கருவிகளுடைய கூறுகள், எடுத்துக்காட்டாக ஒன்னே சொல்றேன். வாயு, பஞ்சபூதங்கள் ஒண்ணு வாயு. வாயுடைய கூறுகள் அபானன், பிராணன், உபானன்னு வரும். நல்ல காத்து, கெட்ட காத்து, மூச்சு காத்து, இப்படி அந்த காத்தினுடைய கூறுகள் வரும். இப்படி இந்த 36 தத்துவங்களோட கூறுகளாக ஒரு 60 சேர்ப்பாங்க. 60 சேர்ந்தா மொத்தம் 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களையும் தாண்டினால்தான் வீட்டு இன்பமான முத்தி இன்பம் கிடைக்கும். இதை எடுத்து காட்டுறது யாரு தெரியுமா? திருவாரூர் தியாகராஜ சுவாமி. அவர் ஆழித்தேர்ல வருவார். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு அப்பர் சுவாமி பாடுவார். அந்த ஆழித்தேர்ல தியாகராஜா வராருல, அந்த தேர், திருவாரூர் ஆழித்தேர் 96 அடி. 96 அடியை தியாகராஜர் கடந்தவர் என்பதை காட்டுவதாக அந்த தேரானது இன்றளவும் 96 அடி நிலையிலே இருக்கிறது. அண்ணப்ப நாயனார் சிவபெருமானை காண காலத்திமலை பிரவேசிக்கும் பொழுது 96 தத்துவங்களை எல்லாம் அவர் கடந்து சென்றார் என்று 96வது பாடலிலே
சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்துல பதிவு பண்ணுவார். அப்படி இந்த 96, 36, 24 இவையெல்லாம் தத்துவங்களாக சொல்லப்படும். அருணகிரிநாதர் ஒரு சைவ சித்தாந்தி. அருணகிரிநாதர் ஒரு சித்தாந்த சண்டமாருதம். சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னு புரியும். அப்ப எங்களுக்கு எல்லாம் புரியாதா சார்? புரியும். உங்களுக்கு சொல்லினுடைய பொருள் தான் புரியும். அந்த சொல்லினுடைய பொருள் என்பது வேற, சொல்லினுடைய கருத்து என்பது வேற, சொல்லிலே நூலாசிரியர் சொல்லப்பட்ட செய்தி என்பது வேற. ஆக அனுபூதி பெற்று அனுபூதி பாடிய எந்த அருணகிரிநாதரோடு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றொன்றும் சிவ வரத்துவத்தை பேசக்கூடியது, தத்துவார்த்த ரீதிகளை அணுகக்கூடியது. ஆனால் அதனை எல்லாம் நாம் தெளிந்த சிந்தையராகி ஆசமு ஆசா பாசங்களை எல்லாம் நீக்கி இடையறாது முருகவேலின் மேல் கருணை கொண்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம் அந்த நல்ல செய்திகளை உணர்ந்து கொள்ளும். மற்றவர்களெல்லாம் அந்த பாடலினுடைய சொல்லினுடைய பதப்பொருளை மட்டும் தெரிந்து கொள்வார். அனுபவபூர்வமாகவும் திருவருள் விளக்க மூலமாகவும் அவர்கள் எல்லாம் தெளிவு பெற மாட்டார்கள் என்பது அபியுக்தர்களாகிய பழைய உரையாசிரியருடைய கருத்து. ஆக முக்தி பெற தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரை நீக்கி அந்த தேவர்களுடைய பொன்னுலகத்தை மறுபடியும் அவர்களுக்கே அளித்து குளிரும்படியாக செய்த சுவாமி 36 தத்துவங்களை கடந்து அதற்கு அப்பாலாக இருக்கக்கூடிய அனுபூதி இன்பத்தை நான் பெறுமாறு அருள் செய்ய வேண்டும் சொல்றார். 47வது பாடல்ல. 48வது பாடல்ல அறிவாய் இந்த முருகவேல் நிற்கின்றான். அறிவாய் நிற்கக்கூடிய இறைவன் அவன்தான் மேலான தவ நிலையை அருளுவான். அப்புறம் அவன் எனக்கு காவலனாக இருக்கிறான் என்று 48வது பாடல்ல சொல்றார். முருகாசரணம். இந்த பாடலை 3 முருகாசரணம். முறை படிங்க. 3 முறை படிங்க. சரிங்க ஐயா. அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறிவுன்றர வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடொரு வேலவனே. அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடொரும் வேலவனே. அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடொரும் வேலவனே. முருகாச்சரணம். முருகாசரணம். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் நீ அல்லவா என்று கேட்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஜீவன் தன்னை விட்டு நீங்கி சிவபோத நிலையை அடைந்து அந்த அருட்காட்சிகளை லகித்து பதிஞானத்தை உணரும். இது நீங்கதான் உணர முடியாது, நான் உணர முடியாது. சிவ ஞானிகள் இதனை உணர்வார்கள். பிரிதல் ஒன்று அற சிறிதளவு கூட அதுல இருந்து பிரியாமல் கலந்து நின்ற பொருள் நீந்தானே. செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. உலகாயத அந்த பாசத்திலே நெருக்கமாக வளர்ந்து உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை வந்து அதனாலே வினை கூடி மலை இருளிலே மூழ்கி வலிமை குன்றி மயக்கத்திலே வென்ற ஞானிகள், அந்த ஞானிகளோடு என்றும் பொருந்திருக்கக்கூடிய வேலவனே. இது அது என்று பிரித்து காட்டக்கூடிய பிரபஞ்ச அறிவற்று அறிவுக்கு அறிவாய் தோன்றும் மெய்ஞான நிலையை பற்றிருக்கும் ஞானிகள்
அவர்களுடைய அறிவில் குறைபாடு இருக்காது. அவர்கள் பரம்பொருளை காண்பார்கள். அவர்கள் பரம்பொருளோடு நெருங்கி இருப்பார்கள். எப்படி என்றால், அஞ்ஞான இருளை விளங்க பெற்றவர்கள், காம குரோத வெறிகள் இவற்றை எல்லாம் ஜெயித்தவர்கள், அவர்கள் முத்தர்களாக விளங்குவார்கள். அவர்கள் முருகவேலோடு ஒன்றாக சேருவார்கள். இத சாத்திரம் சொல்லுது, அருமையா சொல்லுது. பரஞானத்தினால் பரத்தை தரிசித்தவர்கள் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாரார், சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு பொருள். சிவஞான சித்தியார்னு நூலுக்கு பேரு. அந்த நூல்ல சொல்லக்கூடிய கருத்து, இந்த உலகத்துல எவ்வளவு நூல் தோன்றிருக்கு, சமய நூல்கள். சொல்றாரு ஆசிரியர், பாரில் விரித்த நூல்களிலே பார்த்தறிய. பார்னா உலகம். இந்த உலகத்துல எழுப்பப்பட்ட நூல்களை எல்லாம் பார்த்தறிய சிவஞான சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் அப்படின்றார். இந்த உலகத்துல எவ்வளவோ நூல் இருக்கு, அந்த நூல்களை எல்லாம் படிச்சு பார்க்கறத விட சிவஞான சித்தியார்ல 322 விருத்தம் இருக்கு. அந்த விருத்தத்துல ஒரு விருத்தத்துல பாதி பார்த்தா போதும்ன்றார். அவ்வளவு பெருமையான நூல் சொல்லுதுங்க இந்த கருத்தை. பரஞானத்தினால் பரத்தை தரிசித்தவர் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாரார், பரஞானம் என்பது இறைவனுடைய அருள். அப்ப இறைவன் அருளை பெற்றவர்கள் இறைவனையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப நம்ம எல்லாம் டூப்ளிகேட். நம்ம எல்லாம் இறைவனை வணங்கல, இறைவனுடைய அருளை பெறல. ஏன்னா நமக்கு தான் பல பொருள் மேல ஆசை இருக்கே, என்ன உட்பட ஒரு பொருள் மேல ஆசை இருக்கே. அந்த ஆசை மேல நம்ம மீண்டும் மீண்டும் ஆசை வைக்கின்றமே. அப்ப நம்ம இறைவன் திருவருளை உணரவில்லை, நாம் இறைவனை அடையவில்லை. தெரிஞ்சுக்கணும். முருகன் என் கூட பேசுறாரு சார், பொய். முருகன் என் கனவுல வந்தாரு சார், பொய். கனவுல வந்து வெளியே சொல்ல மாட்டேன், வெளியே சொன்னா பொய்ன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆக முருகவேடத்திலே இருந்து பெறப்படக்கூடிய மேன்மை, உயரிய திரு அருள் நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அது சொல்லுக்குள் அடங்காது என்ற சுவாமிகள் நம்முடைய குருநாதர் பல இடங்களிலே சொல்ல, நாமெல்லாம் இன்று பொய் கூறிக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆக பரஞானத்தினால் பரத்தை தரிசித்தவர்கள் பரமே பார்த்திருப்பார். பரமே என்றால் இந்த மேலான பரம்பொருளையே பார்த்திருப்பார். அடுத்த வரி வச்சாரு பாருங்க, பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தம்னா என்ன சார்? நம்ம சொல்றோம்ல, பதார்த்தங்கள் உணவு பதார்த்தங்கள், அதுவும் பொருள் பதார்த்தம். இந்த பதார்த்தத்துக்கு என்ன பொருள்னா உலக பொருள். எதையுமே பார்க்க மாட்டேன். உலகத்துல உள்ள எந்த பொருளும் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏங்க இறைவன் இருக்காங்க, அதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்? அந்த ஞானிகள் யோகிகளுக்கெல்லாம். ஆக அவர்களிடத்திலே அறிவாக நிறைந்திருக்கக்கூடிய அற்புத பொருள் இந்த முருகவேல் என்று சொல்றார். சிவஞானிகளோடு அத்துவிதமாக கலந்து நிற்கும் முருகவேல் அந்த ஞான நிலையை எனக்கு சொல்ல வேண்டும்னு கேட்கிறார். முருகாசரணம் அனுபூதி நிலை 49வது பாட்டு. முருகாச்சரணம். தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவேற்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவேற்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே. முருகாசரணம். முருகாசரணம். மின்னும் கதிர்வேல் விகிர்த்தா. விகிர்தான என்ன தெரியுமா? வெவ்வேறு வடிவங்களில் எடுக்கக்கூடிய அருளுடைய திறமை பெற்றது. சாமி சொல்லுவார், ஞானசம்பந்த சுவாமி, பித்தா பிரசூலி பெருமானே விகிர்த்தா விண்ணோர் திரு அடன் மறந்து போச்சு. பித்தா பிரசூலி பெருமானை விண்ணார் விடையொட்டி விகிர்த்தா ஊரு திரு. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இன்னார் மதிசூடி பித்தா பிறைசூடி என்னா எருக்கத்தம் புலியூரான். எருக்கத்தம் புலியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் விண்ணவர்களுக்கு மேலானவன். விண்ணா விடையோதி
பித்தா பெரிசூடிய விகிர்தா என்ன எருக்கத்தம் புலியூர் இறைவா அப்படின்னு சொல்லி அந்த விகிர்தன்னு ஏன் சொல்றாங்கன்னா சிவபெருமான் பல ரூபம் கொண்டு வந்தார். காட்டகத்தில் வேலன், கடலில் வளைவாளன், நாட்டில் பரிவாகி. மாணிக்கவாசகர் சொல்ற பொருள் புரிஞ்சுக்கணும். விகிர்தன்னா என்னன்னு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இனியாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் அனுபூதிக்கு அகர இது பண்ணணும், அகராதி பண்ணணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. சொல்ல அகராதி பண்ணணும். சுவாமி சொல்றார் விகிர்தன் சிவபெருமான் விகிர்தன்னு ஞானசம்பந்த சுவாமி சொல்றார். பல ரூபங்கள் கொண்டவன். காட்டுல வேடனாக இருந்தான். கிராத அர்ஜுன மூர்த்தின்னு பேர் அந்த மூர்த்தத்துக்கு. கிராத அர்ஜுன மூர்த்தி. கிராதன்னா வேடன். காட்டகத்தில் வேடன் வேடன். கடலில் வளைவானன். அதையெல்லாம் கூட நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நாட்டில் பரிவாகன். எந்த நாட்டுல? பாண்டி நாட்டுல மதுரைக்கு குதிரை சேவனாக வந்தார தென்னவன் சேவடி சேர்மின்கள் என்பார். அப்படி விகிர்த்தன் என்றால் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடிய திறமை பெற்றவன். நினைவாறு கிண்ணங்களையும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுடைய துயரை எல்லாம் போக்கக்கூடிய இன்னம் என்பது துன்பம். இடியதன் ஒரு உமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளின மிகு கொடை. நமக்கு ஏற்படுற இன்னெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன துன்பம், விக்னங்கள், இதையெல்லாம் நீக்குவதற்காக சிவபெருமான் கொடுத்த கிஃப்ட் விநாயக பெருமான். அற்புதமாக சொல்றார். பிடி அது உரு உமை. பிடினா பெண் யானை, அதன்னா ஆண் யானை. சிவபெருமான அம்பிகையும் ஆண் யானையாக பெண் யானையாக மாறி இன்பம் சுகிக்கின்றார்கள். விடியதன் ஒரு உமை குலமிகு கரியது. அப்ப கரியதாக ரூபம் வருது. கரியது வடிகொடு வடிவத்தோடு அந்த கரிய முகமுடைய யானையை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்க. இடியதன் உருவுமை குலமிகு அரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடரு. புரிஞ்சுக்கணும். விநாயகர் வழிபாடு எதற்கு? வழிபடக்கூடிய அடியவர்களுடைய இடர். வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அழிக்கக்கூடிய கணபதி வர அருளினன் மிகு கொடை. யாரு? வடிவினர் பயில் வழிவளமுறை இறைய வழிவளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பிகையோடு களிரும் ஆண்களிரும் பெண் பிடியும் சேர்ந்து அந்த களிரை உருவாக்கினார்கள். அடியார்களுடைய இன்னலை களைவதற்கு சொல்லி. அப்படி இந்த துன்பத்தை போக்கக்கூடிய சுவாமி கிருபை சூழ் சுடரையினார். கிருபைனா கருணைன்னு. கருணை நிரம்பிய பேரொளி ஒளி வீசுகின்ற கதிர்வேலை தன் கையில் கொண்டவனே. மின்னும் கதிர்வேல் விகிர்தா வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் திறமை பெற்றவனே. உன்னை தியானிக்கக்கூடிய அடியார்களுடைய துன்பத்தை முழுவதுமாக போக்கக்கூடியவனே. கருணையே நிரம்பிய பேரொளி வடிவனே. கருவி கரணங்களிலிருந்து தன்னந்தனி நின்றது தான் அறிய. அந்த கருவி கரணங்கள்னு சொல்றோம்ல, நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அது என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளால பண்ணுவான். பார்க்காதன்னுவான், அதையே பார்ப்பான். பேசாதேன்னுவான், அதையே பேசுவான். இப்படி இந்த கருவிகளும் கரணங்களும் நம்மை பாடாகப்படுத்துகின்றது. ஐம்புலன்கள் நமக்கு இச்சையை தூண்டுகின்றது. ஆசை வருகிறது, ஆசை வருகிறது, துன்பங்கள் வருகின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இந்த துன்பம் முதலியவற்றை எல்லாம் துளைக்கக்கூடிய அற்புத பொருளே, இனிமையான பேரின்ப நிலையிலே என்னை வைத்து அறியன்னார். மற்றவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது வேண். மற்ற யாருக்கும் நீ விளக்கி சொல்ல இயலுமா? இயலாது. கேக்குதா? உடைய வேலவன், நினைக்கக்கூடிய உருவெடுக்கக்கூடிய சாமர்த்தியசாலி, உன்னை நினைப்பவருடைய துன்பத்தை எல்லாம் நீக்கும் கருணையே வடிவான கந்தசுவாமி தெய்வம், கிரணங்கள் சூழ்ந்த பேரொளி புலம்பு, நீ என்னை ஆண்டு கொண்டபின் நான் தனியான நிலையை அடைந்தேன். தானே அனுபவிப்பது அல்லது வேறு ஒருவருக்கு வாய் விட்டவா சொல்ல முடியும்? வாய் விட்டு சொல்லக்கூடிய நிலையா இது? கிடையாது. பல இடங்கள்ல சாமி சொல்றார், பரமகுருவாயின் ஆவினும் இசைவாய் பவன முதலாகிய பூத படையுடையாய் முடிவும் சகல பழைய வடிவாகியவே அப்படின்னு சொல்றார். விகித்தன் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவன். முருகனை சொல்லலாம், இங்க முருகனே சொல்லலாம். நான் உங்க அப்பாட்ட போயிட்டேன். திணைப்புணத்திலே முருகன் வேலனாக, வேடனாக, விருத்தனாக, வேங்கையாக இப்படி எல்லாம் வடிவெடுத்து வாரான்ல. எதுக்குங்க இவ்வளவு வடிவம் எடுத்தா? மன பக்குவத்திற்கு ஏற்ப, அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் அருள் புரிவான். இறைவன் எப்படி வேணாலும் வரலாம். ஓவாதே எவ்வுருவில் யார் ஒருவர் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோண்டி அறுவடை பண்ணி குப்பைன்னு பார்த்தாலும் அங்க இறைவன் இருப்பான்.
எந்த ரூபத்திலையும் சாமி வருவான். அவனுக்கு ஓர் நாமம் இல்ல, அவனுக்கு ஓர் உருவம் இல்ல, அவனுக்கு ஒரு வீடு இல்ல. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு, ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தில்லையன ஒட்டாமோன். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார், ஏதவனை பாடும் வரிசையிலோர் எம்பாவா என்றார். இது யாராவது தெரிஞ்சுக்கிறோமா? சண்டை அடிக்கிறான். இதுதான் முருகன் ஊரா, அதான் முருகன் ஊரா. அவனுக்கு ஏதுங்க? ஏதவன் ஊர் ஏதவன் பேர், அவனுக்கு யாரு சொந்தக்காரன்? ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவை. அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை பாடக்கூடிய வாய்ப்பை கேளு. கிடைச்சா என்ன தெரியுமா தெரியும்? என்ன குறையும் இல்ல. சாமி சொல்றார், அற்புதமா சொல்லுவார் மாணிக்கவாசக சுவாமி. அன்னவரே என் கணவர். சாமி யார்? நம்முடைய கணவர், எல்லாத்துக்கும் கணவர். ஆம்பளைக்கும் கணவர் தான், பொம்பளைக்கும் கணவர் தான். ஆண் பெண் பேதம் எல்லாம் உடலுக்கு தான், ஆன்மா கிடையாது. அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து, சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படி அண்ணன் என்ன சாமி சொல்றாருல்ல, பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு. அப்படி சிவபெருமான கணவராக நினைத்து கொண்டு, முருகப்பெருமான கணவராக எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நினைத்து கொண்டு பணி செய்யணும். பணி செஞ்சா என்ன நடக்கு? என்ன வகையும் எமக்கு எங்கோ நல்குதியோ, என்ன குறையும் இலோ ஏழவர் என்பாங்க. நீ சாமிக்கு பணி செய்ய, உனக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. நல்ல நிலையை நல்ல கதியை ஆன்மா அடையும். இருக்கும்போது குணம் சம்பாதிக்காம ஆன்மா வீடு பேர் அடையணும், நல்ல நினை அடையணும் அப்படின்னு சிவ புண்ணியத்தை சம்பாதிங்க. வினையை சம்பாதிக்காதீங்க, சிவ புண்ணியத்தை சம்பாதிங்க. அப்படி சிவ புண்ணியத்தை தான் நம்ம இப்ப எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நேரத்துல இந்த வகுப்பு இல்லைன்னா நிச்சயம் எத்தனை பேர் இன்னைக்கு வகுப்புல இருக்கீங்க? 200 பேர் இருக்கீங்க. 212 பேர். இந்த 212 பேர்ல 200 பேர் யாரோடையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, உங்க சொந்தக்காரங்களோட. உங்க சொந்தக்காரன் அது பிரமனால வந்த சொந்தம். பிரமன் படைத்தான், தனுகரண புவன போகத்தை படைத்தான், இந்த உடம்பு படைத்தான் தனு. அது பிரமனால வந்த சொந்தம். அந்த பிரமனால வந்த சொந்தத்தோடு தொடர்பு கொண்டால் பிறவி வரும். ஆனா இன்னைக்கு நம்ம 213 பேரும் பரமனால வந்த சொந்தம். இந்த கந்த குடும்பம் பரமனால வந்த சொந்தம், முருகனால வந்த சொந்தம், சிவனால வந்த சொந்தம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவனுடைய புகழை கேட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன புரியுதுங்க? இறைவனுடைய திருவருள் வயப்பட்டு விட்டோம் நாம. 600 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, ஏன் 900 பேர் இருக்காங்க நம்ம வகுப்புல. நம்மளோட 900 பேர் படிக்கிறாங்க கந்த குடும்பத்தில். போன ஆண்டு 1000 பேர் படிச்சாங்க, இந்த ஆண்டு 900 பேர் படிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 214 பேர் இருக்கீங்க. மீதி எல்லாம் இந்த 214 பேரும் முருகனுடைய திருவுருள் பெற்றவர். அவனுடைய அருள் இல்லாம நம்ம அவனை பற்றின செய்திகள், எந்த செய்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. அவனை பற்றி ஒரு கருத்துக்கள் உங்க இடத்துல சொல்றேன்னா, இந்த நேரத்துல இதுக்குத்தான் கால தத்துவம்னு பேரு. நியதினா என்ன தெரியுமா? இதை நீ கேட்டே ஆகணுன்றதுதான் நியதி. இந்த நேரத்துல இந்த வேலையில இன்னார் மூலம் இந்த கருத்தை நீ கேட்ப. உன்னுடைய வினையினால நீ இதனை கேட்ப. என்ன சார் வினைன்றீங்கிற? நீ செய்த நல்வினை. போன பிறவியில நல்வினை செய்தவர்களாக இருந்தாலும் தீவினை செய்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த வினை கேட்ப அனுபவிக்க வேண்டும். அப்ப இந்த வகுப்பு படிக்கிறமே சார், இது நீங்க போன பிறவியில செய்த சிவபுண்ணியம். சிவபுண்ணிய காரணமாக இந்த சிவகதைகளை கேட்க பரமனால் வந்த சொந்தங்களாகிய நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆக அந்த மேலான பரகதியான ஞான நிலையை தரக்கூடிய, அனுபூதி நிலையை தரக்கூடிய, அற்புத பொருளாக இருக்கக்கூடிய முருகவேலை போற்றி துதித்து அதனிடத்திலே இருந்து பெறப்பட்ட அனுபூதி நிலையை அனைவரும் அடைவோம். அது எப்படிப்பட்டதுன்னு சுவாமி சொல்லும் போது, அது பிறருக்கு வாய் விட்டு சொல்ல முடியாத நிலை என்று சொல்றார். முருகா சரணம். முருகா, நற்கதியில் நான் எப்பொழுதும் நிற்க வேண்டும்னு சொல்றார் 50வது பாட்டுல. நம்ம புத்தகம் வச்சிருக்கோங்க 33வது பக்கம். முருகா சரணம். முருகா சரணம். மதி கேட்டரவாடி மயங்கியர கதி கேட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுபாதிபவ அத்திரி பூத்திரர் வீரடு சேவகனே மதி கேட்டரவாடி மயங்கியர கதி கேட்டவமே கெடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிபவ
திதி பூத்திர வீரடு சேவகனே. முருகாசரணம். சரணம். முருகன் அருளால் சுவாமி முக்தி பெற்றார். நான் சுவாமி முக்தி பெற்றுட்டார். அத சொல்றார். நதி புத்திர ஞான சுவதிப கங்கா நதியின் திருக்குமரனே. ஞான சுக அதிப அப்படின்னா அதிபன்னா தலைவன். ஞானன்னா மெய் அறிவும், சுக அதனாலே விளையக்கூடிய பேரின்பத்திற்கும் தலைவனே. அதிதி புத்திர அதிதி புத்திரனாகிய அசுரர்கள் வீறு அடி சேவகனே, வலிமையை அளித்த போர் வீரனே. திதி அதிதின்னு 2 பேர். அதுல அதிதியோட புத்திரன் தான் இந்த அசுரர்களுடைய கூட்டம் போறான். பலர் இருந்தானுங்க, லட்சக்கணக்கான பேர். அவ்வளவு பேரை சுவாமி என்ன பண்ணார்? வீறு வீறு அடு சேவகனே. வீறுனா பலம், அடுனா அழித்த, சேவகன்னா போர் வீரர். மதிகட்டு அறவாடி மயங்கி கதிகட்டு கெடவோ கடவேன். கங்கா நதியின் மைந்தனே, உண்மையான அறிவை அதை விளக்கக்கூடிய தலைவனே, திதிபுத்திரனாகிய அசுரர்கள் முழுவதையும் அழித்த போர் வீரனே, அறிவுகட்டு மிகவும் மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அறநெறியால் வரும் உனது அனுபூதியை இழந்து கெட்டு ஒளிந்து விடமாட்டேன்னு சொல்லு. அப்ப பாட்டினுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லா அசுரர் கூட்டத்தையும் அழித்த கங்கையின் பெருமை மிக்க மைந்தன். அந்த பெருமை மிக்க மைந்தன் பேரின்பத்தை அள்ளித்தரக்கூடிய தலைவன். அவனிடத்திலே சென்று சிநேகிதம் கொண்டால் மாயையான இந்த உலகத்திலே இருந்து அவன் நம்மை நீக்கி கதி என்று சொல்லப்படக்கூடிய முக்தி நிலையை தருவான். கதி நிலையை அவன் தருவான். ஞான சுகத்திற்கும் அதிபன். அறங்களை கடமை உணர்வோடு புரியக்கூடிய சிவத்தோடு ஒன்றுபட்டு அனுபூதி நிலையை இழந்து வீணாக கெட்டழியாமல் எனக்கு அருள் புரிய என்று சொல்றார். முருகாசரணம். 51வது பாட்டு. முருகன் குருவாக வந்து அருளினான். சகல காரியங்களும் சித்தி பெற எல்லாம் வல்ல சண்முகநாத பெருமான் நம் எல்லாருக்கும் வந்து குருவாக வந்து உபதேசம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி உண்மை ஞானத்தை தந்து இந்த இன்ப சுக பூரணமான வாழ்வை பெறுவதற்கான நிலையை இறைவன் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று எல்லா அன்பர்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைவு பாடல் 51வது பாடல். முருகாசரணம். முருகாசரணம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகாசரணம். முருகாசரணம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகா. ஒருவாய் 6 முகம் 12 தோல் கொண்ட வடிவம். அருவாய் குணம் குறி நாமம் இவையெல்லாம் இழந்த நிலை. உலகாய் உண்டு என்பவருக்கு உள்ள பொருளாய். இலதாய் இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லாத பொருளாய். மலராய் மலராகவும் மறுவாய் அந்த மலரிலே மணமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அந்த மாணிக்கத்திலே இருந்து பெறப்படும் ஒளியாகவும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளய காலத்திலே தன் மேனியிலே வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிர்களுக்கும் ஆன்மாவாக திகழ்பவனே. விதியாய் அந்த உயிரின் வினை பயனாகவும்
கதியாய் முக்தி நிலையில் அந்த உயிரை சென்றடையக்கூடிய நிலையாகவும் புகனே உள்ள முருகக் கடவுளே உருவாக வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆறு முகமும் 12 வெளிகொண்ட சகல வடிவருக்கும் அருள் செய்யக்கூடிய பொருளே, குணம் குறி நாமம் இவற்றையெல்லாம் கடந்து உண்டென்பவருக்கு உள்ள பொருளாய், இல்லை என்பவருக்கு இல்லா பொருளாய், மலராக அம்மலரின் மனமாக, மாணிக்கமாக அம்மாணிக்கத்தின் ஒளியாக, சகல உயிர்களையும் பிரளய காலத்திலே தன் மேனியிலே வைத்து தாங்குபவனும், சிருஷ்டிக்கும் பொழுது சம உயிர்களுக்கும் அந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு ஆன்மாவாக திகழ்பவனும், அந்த உயிர்களுடைய வினைப்பக்குவத்திற்கு ஏற்ற அவர்களுக்கு முக்தி நிலையை தந்து அந்த உயிர்களோடு சென்றடையும் நிலை பெற்று திகழும் கந்த கடவுளே நீயே வந்து உருவாக எம்மை ஆட்கொள், வருவாய் அருள்வாய் என்பதுதான் இங்கே முன்னிலை வினைமுற்றாக வைத்து இந்த பாடலுக்கு பொருள் காண்பது முதல். குருவடிவாக வந்து என் உள்ளம் குளிர குடி கொண்டவா அந்த சொல்றா சாமி. அப்படி பல இடங்கள்ல முருகவேல் குருவாக வந்தான்னு சொன்னோம். நம்ம பல இடத்துல சொல்லியிருப்போம். இப்ப எப்படி சார் வருவார்? இப்போது மனித சட்டை தாங்கி குருவாக வந்து உபதேசம் செய்தார். இந்த மாதிரி பொருள் காண்பதற்கு திருப்புகழ்ல சந்ததம் கழிக்கும் சம்புவிற்கு செம்பொருள் ஈகுவாய்ன்னு சொல்றார். இந்த பரம்பொருள் உருவாகவும் அருவாகவும் இருப்பான், உலகாகவும் இலதாகவும் இருப்பான், பிரபஞ்சத்தின் முடிவாகவும் கதியாகவும் இருப்பான், ஜீவாத்மாக்களை நடத்தி வைக்கும் விதியாகவும் இருப்பான். எல்லாம் ஒடுங்கிய நிலையில் உயிர்கள் தன் மீது கொண்டுள்ள கருணையினால் கருவில் மறைந்திருப்பான். படைக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் நிமித்த காரணனாக இருந்து உயவன் தன்னுள்ளே அடங்கி அந்த வெளிப்படுவதற்கு சக்தியை துணையாக கொண்டு, சக்தி என்பது இங்கே சக்கரத்தை குறிக்கும், சுத்தமாயை எடுத்துக்காட்டு மண் கொண்டு முதல் காரணமாக இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவிக்கின்றான். முருகவேல் நிமித்த காரணன். முருகவேல் நல்லா புரியணும் இந்த கணக்குல. முருகவேல் நிமித்த காரணன் எடுத்துக்காட்டு குயவன். அந்த முருகவேலினுடைய சக்தி துணை காரணம் எடுத்துக்காட்டு சக்கரம். முருகவேலின் உடைய சுத்த மாயை, நம்ம எல்லாம் இருக்கிறது அசுத்த மாயை பிரகிருதி. ஆனா முருகன் இருக்கிறது சுத்த தத்துவம். சுத்த மாயை பிரகிருதி, சுத்த மாயை. அந்த சுத்த மாயைக்கு மண் உதாரணம். ஆக முருகவேல், முருகவேலினுடைய சக்தி, முருகவேலினுடைய சுத்தமாயை, முருகவேலுக்கு கூடிய சுத்தமாயை, இவற்றிலிருந்து முருகவேல் தோற்றுவிக்கின்றார். முருகவேலுக்கு குயவன் ஓமை, முருகவேலினுடைய சக்திக்கு சக்கரம் ஓமை, முருகவேலுக்கு கூடிய சுத்த மாயைக்கு மண் ஓமை. இப்படி குயவன் எப்படி சக்கரத்தையும் மண்ணையும் கொண்டு ஒரு பானையை வடிவமைக்கின்றான், அதுபோல முருகன் சுத்தமாயையில இருந்து அவனுடைய சக்தி மூலமாக ஆன்மாக்களுக்கு அறிவை கொடுக்கின்றான், தெளிவை கொடுக்கின்றான், வினைக்கேற்ப பிறவியை கொடுக்கிறான். இதுதான் பாட்டினுடைய கருத்து. அந்த பெரும் கருணையினால் பெற்று மேற்கண்ட இந்த அனுபூதி 51 பாடல்களையும் மாலையாக அருணகிரிநாதர் இந்த உலகத்திற்கு கூறியிருக்கின்றார். ஆக என் நிலையிலும் எல்லோரும் பெற வேண்டும் என்பதே கருணை பெருந்தெய்வமான அருணகிரி பெருந்தகை கேட்கிறார். சும்மா இருவன நீ சொல்ல பொருள் ஒன்று, அம்மா அறிந்திலேன் என்று என்று அன்று உரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயருக்கு கருணை வழி போரூரா காட்டு என்னும் போரூர் சன்னதி முறையிலே மதுரை சிதம்பர சுவாமிகள், போரூர் சிதம்பர சுவாமிகள் அருளி செய்த முறையில் நம்ம காட்டும். அப்ப அருணகிரிநாதன் அனுபவம் பெற்ற அனுபவத்தை எனக்கும் நீ காட்டுன்னு எல்லாரும் திருப்போரூர் கந்தசுவாமி இடத்துல வேண்டிக் கொள்வோம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் உனதுபதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.